Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சூப்பர் yummy ரெசிபி கேரட் கீர். ரொம்ப சிம்பிள் அண்ட் குவிக் ரெசிபி. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இத பீல் பண்ணிக்கலாம். 2 கேரட்டும் நல்லா கம்ப்ளீட்டா பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எட்ஜஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம், மேலேயும் கீழேயும். இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம கேரட்டை நல்லா துருவிக்கலாம். ஒரு பவுல்ல கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணிக்கோங்க. நீங்க வேணும்னா அரைச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கேரட் வந்து நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் அங்கங்க கிடைக்கிறப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு கிரேட் பண்ணி ஆட் பண்றேன். இப்போ கேரட் நல்லா ஃபுல்லா துருவியாச்சு. அடுத்து ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் துருவி வச்சிருக்க கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 5 to 7 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்பப்ப கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் நல்ல வாசம் வருது. அடுத்து இதுல 3 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ்டு கேரட்டுக்கு 3 கப் பால் கரெக்டா இருக்கும். பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் கேரட்டை பால்ல. இப்போ பால் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் நல்லா மேலே ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. அது நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். பால் இப்போ பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் கலந்து விடுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து இதில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு 1/2 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். கேரட் ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு. ஸோ மினிமம் 10 minutes, மேக்ஸிமம் 15 minutes நீங்கள் குக் பண்ணீங்கன்னா போதும். கேரட் கீர் ரெடி ஆயிரும். அடி பிடிக்காம மட்டும் பார்த்துக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. கேரட் கீர் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக லோ பண்ணிட்டு இதில் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பழம். அடுத்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சிருக்க பிஸ்தாவும் பாதாமும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் இதில் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட் கீரில் நெய் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து டைரக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலே கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெசிபி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ஹாட்டா இல்லைனா சில்லா சர்வ் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.